ஆகப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் பொறுமையாய் நின்று அனைவரும் சாப்பிட்டு செல்லும்படியாக அன்பாய் கேட்கிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டோட வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். முதலாவது நாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3வது வசனம். லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஆமென். ஆமென். போதும். சகேயுவை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக சகேயு என்ன செய்தான்? அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டிருந்தான். இயேசு எப்படிப்பட்டவர் அவனுக்கு தெரியல. கேள்விப்படுறான், நிறைய காரியத்தை கேள்விப்படுறான். அங்கே சொல்லப்படுற இயேசு எப்படிப்பட்டவரோ. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும், வார வார சபைக்கு வந்து கொண்டிருந்தாலும், பல நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. சகேயு வேதத்தை அறிந்தவன் தான், நியாயப்பிரமாணங்களை அறிந்தவன் தான். ஆனால் இப்போ இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவன் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த காட்டத்தி மரத்திலே அவன் ஏறி உட்கார்ந்திருக்கிறான். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒருபோது நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல, எப்போது நமக்கு நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. எங்கள் இயேசு நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு அவர் நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். கண்ணீரை துடைத்து கவலையை போக்குவார், அருகிலே வந்து ஆறுதல் தருவார். ஆமென். அருகிலே வந்து ஆறுதல் தருவார் எங்கள் இயேசு. ஆமென். எங்கள் இயேசு சொல்லுவோம். ஓ, நம்பி வந்த ஜனத்துக்கு ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். நம்பி வந்த ஜனத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஓ, காயப்பட்ட இதயத்தை கரம் நீட்டி தொட்டு கலங்காதே என்று அழைத்திட வருவார். கரம் நீட்டி தொட்டு கலங்காதே என்று அழைத்திட வருவார் எங்கள் இயேசு.
நல்லவர் நம்ம இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப ஆமென். வெள்ளம் போல் சத்துரு வந்திடும் போது வெற்றி கொடி ஏந்தும் வல்லவர் அவரே. வெற்றி கொடி ஏந்தும் வல்லவர் அவரே, எங்கள் இயேசு. ஆமென். நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு. ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். முழு மனதோடு அவரிடம் ஓடிவா, மன்னிப்பு வழங்கும் வள்ளலை தேடிவா. முழு மனதோடு அவரிடம் ஓடிவா, மன்னிப்பு வழங்கும் வள்ளலை தேடிவா. எங்கள் இயேசு, ஓ எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு. ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு. ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு. ஆமென். ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு. அவரை நம்பி வந்த ஜனத்துக்கு. ஓஹோ, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மிக மிக நல்லவர். அவரை போல நல்லவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இதுவரைக்கும் எத்தனை பேரை நாம் நல்லவராக பார்த்திருந்தாலும் அத்தனை பேருக்கும் அதிகமாக இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஆகவேதான் பக்தன் இப்படியாக பாடியிருக்கிறார், ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு. அல்லேலூயா. நம் இயேசு ரொம்ப நல்லவர். ஆகவே அந்த நல்ல தேவனை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இப்பொழுது நாம் வாசித்தது போல சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக அங்கே காட்டத்தி மரத்திலே ஏறி அவன் உட்கார்ந்திருந்தான். அதே அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19:5. சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா. ஆமென். இயேசு எப்படிப்பட்டவர் என்று இவனுக்கு தெரியல. ஏதோ கேள்விப்படுறான் இயேசுன்னு ஒருத்தர் இப்போ நிறைய அற்புதம்லாம் செய்கிறாரு, நிறைய ஊராக போய் ஆண்டோட வார்த்தை சொல்கிறாருன்னு சொல்லி கேள்விப்படுறான். ஆனால் அவரை பார்த்ததில்லை. ஆகவே அவரை எப்படியாகிலும் பார்க்கணும், அவர் எப்படி இருப்பார், இன்னும் அவரை குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறான். இதுவரைக்கும் இயேசுவும் சகையும் ஒருவர் சந்தித்ததில்லை. இப்போ இயேசு அந்த காட்டத்தி மரத்தின் அருகே வந்தபோது அவர், சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா என்று சொன்னார். அல்லேலூயா. இதுல இருந்து இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எல்லாம் அறிந்தவர். அல்லேலூயா. இயேசுவுக்கு நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பெயர், நம்முடைய ஊர், நம்முடைய அட்ரஸ், நம்முடைய பிறந்த நாள், பிறந்த நேரம், இது எதுவுமே அவருக்கு தேவையில்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவர். அல்லேலூயா.
இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற கேள்விக்கு நாம் பதிலை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறான். இதுவரைக்கும் நம்ம அவரை பார்த்ததில்லை, அவரை பார்த்து பேசினதில்லை. இப்போதான் முதல் அவரை பார்க்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணி இந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் என் பெயரையே சொல்லி கூப்பிட்டுட்டாரு. அல்லேலூயா. சகைவே. அவன் நினைச்சான் நம்ம ஏறி உட்கார்ந்துருக்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒளிந்து உட்கார்ந்து இயேசு மட்டும் எப்படி ஆகலும் பார்த்துறணும். இந்த முறை அவரை மிஸ் பண்ணிடக்கூடாது. இனி ஒரு முறை அவர் நம்ம ஊருக்கு வருவாரோ தெரியாது. இன்னைக்கு போல அன்னைக்கு வீடியோவில் யூடியூப்பில் பார்க்க முடியாது, நேராக பார்த்தாதான். ஆகவே அவன் மிக ஆர்வத்தோடு அவன் மறைந்து கொண்டு அவரை பார்க்க அவன் ஆயத்தமாய் கொண்டிருந்தான். இயேசு அவன் பக்கத்தில் வந்து சொன்னான், சகைவே சீக்கிரமாக இறங்கி வா. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். நம்முடைய வேதனைகளை அறிந்தவர், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர். அல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல்களை அறிந்தவர், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருக்கு தெரியலையா நம்ம நினைக்கிறோம். இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். நம்முடைய நாவில் சொல் பிறவாதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க இருந்த அந்த சகையுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அந்த பகுதியிலே 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். இரண்டாவது அந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இயேசு பாவிகளை நேசிக்கிறவர். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போனார். இவ்வளவு பிரசங்கம் பண்றாரு, இவ்வளவு அற்புதம் செய்யறாரு, இவ்வளவு காரியம் செய்கிற இவர் இந்த பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படியா போனாரே. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறவர். அல்லேலூயா. பாவிகளுக்காகவே இந்த உலகத்திலே வந்தவர், பாவிகளுக்காகவே ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. அவர் பாவத்தை தான் நேசிப்பதில்லை, பாவம்தான் அவருக்கு பிடிப்பதில்லை. ஆனால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொன்னது போல பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நேசித்ததுனால தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் வெறுப்பது போல அவரும் நம்மை பாவி என்று வெறுத்திருந்தால், பாவி என்று தள்ளி இருந்தால் இன்னைக்கு நம்ம சபையில் வந்திருக்க மாட்டோம், ஆண்டவரை ஆராதிச்சிருக்க மாட்டோம், ஆண்டோட பிள்ளையா மாறி இருக்க மாட்டோம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறவர். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படியே பாவிகளை நேசிப்போமானால் பாவிகளை இரட்சிப்புக்குள்ளே நாம் வழிநடத்த முடியும். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இதுவரைக்கும் வராத அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவை சகையை சந்திக்கும் போது அவனுடைய வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை அவனுடைய குடும்பத்துக்கு வந்தது. அவன் குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. இதுவரைக்கும் ரட்சிப்பு இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்ததான் அவனுடைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிக்கிறவர், அவர் விடுதலையாக்குகிறவர். அல்லேலூயா. அவர் எங்க வந்தாலும் அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கிறோம். அவர் போன கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஒருத்தர் கூட விடாம அத்தனை பேரையும், அவரை நாடி தேடி வந்த அத்தனை பேரையும் அவர் விடுதலையாக்கி அனுப்பினார் என்று பைபிளை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க.
ஆமேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்த தெய்வம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாரும் தேவனை தேடுவார்கள், கடவுளை தேடுவார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும்தான் நம்மை தேடி வந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை தேடி வந்த தெய்வம். ஆதி ஆகமத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் யார் தேடி வந்தது? தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டத்துக்கு ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்கும்படியாக அவர் அடிக்கடி வருவது உண்டு. அதே போல ஒரு நாள் அங்கு வந்ததை தான் நாம் வாசிக்கிறோம். ஆதாமோடும் ஏவாளோடும் பேசும்படியாக, அவர்களை விசாரிக்கும்படியாக ஆண்டவர் அங்கே என்ன செய்தார்? தோட்டத்திற்கு கடந்து வந்தார். அல்லேலூயா. பாதியிலிருந்தே வேதத்தை புரட்டுனீங்கன்னா மனுஷன் ஆண்டவரை தேடி போகல, ஆண்டவர் மனுஷனை தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவை கர்த்தர் தேடி வந்தார். எல்லா ஜனங்களும் பாவம் செய்து கொண்டிருந்த போது கர்த்தர் நோவாவை சந்தித்தார், அவனோடு பேசினார், அவனுக்கு செய்ய போகிற காரியத்தை சொல்லி அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வைத்தார். அவனை காப்பாற்றி இந்த உலகத்தை அழித்து அவனை பெரிய சந்ததியாக மாற்றி இந்த உலகத்தை நிரப்பினார். அல்லேலூயா. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ஆபிரகாம், ஆண்டவர் அறியாத ஒரு சந்ததியில் பிறந்தவன், விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்தவன், இன்னும் சொல்லப்போன விக்கிரகங்களை செய்து கொண்டிருந்தவன், ஆண்டவர் அறியாதவன். அந்த ஆபிரகாமை கர்த்தர் செய்தார், தேடி போனார். ஆபிரகாமே, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டுவிட்டு, உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொன்னார். அல்லேலூயா. இப்படி நீங்கள் வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வரைக்கும், வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் நம்மை தேடி வந்த தெய்வமாக தான் வெளிப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனை தேடி வந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்னைக்கு மனிதன் தேவனை தேடி, கடவுளை தேடி எங்கெல்லாமோ பிரயாசப்படுகிறான், ஓடுகிறான், நடக்கிறான். ஆனால் நம்மை தேடி வந்த தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம அவரை தேடி போகலை. அல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்தார். இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இன்னைக்கும் இந்த ஆராதனை ஸ்தலத்திலே, இந்த இடத்திலே இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசு நம்மை தேடி வந்த தெய்வம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8:27. ஆமீன். அங்கே சகைவு அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்தது போல இங்கே இந்த மனுஷர் சொல்லுகிறார்கள், இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரும் அவருடைய சீஷர்களும் படவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பயங்கர காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் கவிழப்போகிற சூழ்நிலை அங்கே உண்டாகிறது. அப்பொழுது அவர்கள் அலறுகிறார்கள், சத்தமிடுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு மேலானவர். அல்லேலூயா. இயற்கையின் அதிகாரங்களுக்கு, இயற்கையின் சீற்றங்களுக்கு மேலானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லும்போது இயற்கையும் கட்டுப்படும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஒரு மனிதன் அல்ல. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் தோன்றினார்கள், மனிதர்களை கடவுளாக
ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு மேலான தெய்வம். அல்லேலூயா. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே இயற்கை கட்டுப்படும். அதை பார்த்தவர்கள் எப்படிப்பட்டவரோ, அதுவரைக்கும் சாதாரணமாக நினைத்தவர்கள், ஏதோ ஒரு தீர்க்கதரிசியை போல அவர்கள் பார்த்தவர்கள், ஏதோ ஒரு தலைவர், ஒரு நல்ல மனிதர் என்று நினைத்தவர்கள், இப்பொழுது இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் சொன்னவுடனே அப்படியே கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு மேலான அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆமென். இங்கேயும் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது எப்படிப்பட்டது என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு என்று வாசிக்கிறோம். அசுத்த ஆவிகளை அவர் துரத்துவதை பார்த்தார்கள். அவர் சொன்னார், அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதனை பார்த்து சொன்னார், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே இந்த அசுத்தாவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இதெல்லாம் பார்த்த ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. இதுவரைக்கும் இப்படி யாரையுமே பார்த்ததில்லையே. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள், ஆனால் இப்படி நடந்ததில்லையே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு மேல் அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. பிசாசுக்கு மேல் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பிசாசை விட மேலானவர், அதிகாரம் உள்ளவர், வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது பிசாசு என்ன செய்யும்? நடுங்கும். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது பிசாசு ஓடி போவான். அவரை பார்த்த உடனே நடுங்குவான். இயேசுவை பார்த்த உடனே பிசாசு என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? புலம்ப ஆரம்பிச்சிச்சு. 24ஆம் வசனத்தை வாசிங்க. ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? ஆமென். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல, பிசாசுக்கு தெரியுது இவர் யார். இவர்கள் நினைப்பது போல சாதாரண ஒரு மனிதன் அல்ல என்று பிசாசுக்கு தெரியுது. அவன் சொல்றான், நீர் தேவனுடைய பரிசுத்தர், எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு சொல்லி. ஆண்டவர் அந்த பிசாசனை செய்தார், அதட்டி அவனை விட்டு வெளியே அனுப்பினார். இதை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமைகளுக்கு மேலான வல்லமை உள்ளவர். இந்த உலகத்தில் அநேகம் பேர் பிசாசின் வல்லமையை நம்பி இருக்கிறார்கள், அல்லது பிசாசின் வல்லமைக்கு பயந்து நடுங்குகிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அதற்கும் மேலான அதிகாரம் உள்ளவராக இருக்கிறபடினாலே நாம் இந்த உலகத்திலே பிசாசுக்கு பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அதற்கும் மேலான வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 6:2. ஞானம் எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து குறித்து நாம் வாசிக்கும் போது அவர் மனுஷகுமாரனா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே 30 வயது வரைக்கும் அவர் என்ன செய்தார்? தன் தகப்பனாரோடு சேர்ந்து தச்சு வேலை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. 30 வயது வரைக்கும் சாதாரண ஒரு மனுஷனாக தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதை எல்லாம் அறிந்த ஜனங்கள் அங்கே நாம் வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அல்லேலூயா. இப்போ அவரை குறித்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். 30 வயதில் அவர் என்ன பண்ணாரு, அவருடைய வேலை என்ன, அவருடைய குடும்பம் என்ன, அவருடைய தொழில் என்ன, அவருடைய படிப்பு என்ன, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா.
அதை பார்த்தவங்க இப்போ அவருடைய வார்த்தைகளை கேட்டபோது அங்கே வாசிக்கிறோம், ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். ஜெப ஆலயத்தில் யார் உபதேசம் பண்ணுவார்கள்? நன்றாக படித்த வேதபாரர்கள், ஆசாரியர்கள், ஜெபாலய தலைவர்கள், வேதத்தை நன்றாக கற்றவர்கள், அவர்கள் தான் ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ணுவாங்க. இவர் இவ்வளவு நாளும் சாதாரணமான ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தவர் இப்பொழுது திடீரென்று ஜெபாலயத்தில் சென்று உபதேசிக்கிறார். அவர் ஏற்கனவே நல்லா படித்து பட்டம் பெற்ற உயர்ந்த ஞானிகள் பேசுவதை விட அவருடைய பேச்சு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது, மிகவும் வல்லமையாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் மிகவும் புதிதாக இருக்கிறது, ஞானம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே அதை பார்த்த ஜனங்கள், இது எப்படிப்பட்ட வார்த்தை, எப்படிப்பட்ட அந்த ஞானம் எப்படி வந்தது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இதுவரைக்கும் எத்தனையோ வேதபாரர்கள், ஆசாரியரிடத்தில் கற்றவர்கள் கூட இப்படி பேசவில்லையே, வேதத்தை நன்றாக கற்று அறிந்தவர்கள் கூட பேசவில்லையே. அல்லேலூயா. சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்த இவர் இப்படி எப்படி பேசுகிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் எல்லா ஞானத்திலும் மேலான ஞானம் நிறைந்தவர். அல்லேலூயா. ஞானத்தில் சிறந்தவர். அவரை போல ஞானி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்தான் ஞானம் என்று வாசிக்கிறோம். அவரை அறியாமல் இந்த உலகத்தில் ஒருவனும் ஞானி இல்லை. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஞானத்தில் சிறந்தவர். அவரை உண்மையாக பின்பற்றுகிற நாமும் அவரை போலவே ஞானத்தில் சிறந்தவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நாம் படிக்க படிக்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க, வேதத்தை தியானிக்க தியானிக்க நாம் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஞானிகளாய் மாறுவோம். அல்லேலூயா. இந்த உலகத்தின் புத்தகங்களை படிப்பதனால் மாத்திரமல்ல, பெரிய பட்டங்களை உலகத்தில் வாங்குவதனால் மாத்திரமல்ல, வேத புத்தகத்தை படிக்கும்போது ஒரு மனுஷன் ஞானியாய் மாறுகிறான். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஞானத்தில் சிறந்தவர். அவரை போல ஞானி யாருமே இல்லை. அல்லேலூயா. அவர் ஞானமாய் இந்த உலகத்தை படைத்தார், ஞானமாய் இந்த பூமியை படைத்தார், ஞானமாய் நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் படைத்தார். அவருடைய ஞானத்தினாலே இது நிலைநிற்கிறது. அதை தான் இப்பொழுது மனிதன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். இது எப்படி இருக்கிறது, இந்த பூமி எப்படி செயல்படுகிறது, பூமி எப்படி சுற்றுகிறது, இதற்கு எப்படி இது கிடைக்கிறது அது கிடைக்கிறதுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறோம். இன்னும் அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இங்கிருந்து என்ன செய்கிறான், பறந்து போகிறான். சந்திரன் எப்படி இருக்கிறது, செவ்வாய் கிரகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். அவருடைய ஞானத்துக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. அவர் ஞானத்தில் சிறந்த தேவன். ஆகவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொண்டோமானால் அவருடைய அந்த விடுதலையை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய அற்புதங்களை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த பகுதிகளில் நான் 7 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் எல்லாம் அறிந்தவர். அவருக்கு யாரும் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ரட்சிக்கிறவர். ஒரு பூரண ரட்சிப்பை அவரால் மாத்திரமே தர முடியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை தேடி வந்தவர். இப்பொழுதும் அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் நம்மை தேடி வருகிற தெய்வம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்க விரும்புகிற தேவன், நம்மை தேடி வந்து விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனாலும் அவர் என்ன செய்கிறார், தேடி வருகிறார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. ஆமென். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு அருகிலே வருகிற தேவன். அல்லேலூயா. இயற்கைகளுக்கு மேலான அதிகாரம் உள்ளவர், பிசாசிற்கு மேலான அதிகாரம் உள்ளவர், ஞானத்தில் சிறந்தவர். ஆகவே அந்த தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு இது தெரியாமல் சகைவு என்ன செய்தான், எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்தான். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் முழுவதும் மாறினது. அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டானது, பெரிய ஒரு சந்தோஷம் உண்டானது. அவனால் சொல்லக்கூடாத ஒரு சந்தோஷம். ஆமென். இதுவரைக்கும் அவனுக்கு கிடைக்காத அந்த சந்தோஷம் இயேசுவை பார்த்த உடனே வந்துச்சு. இன்னைக்கு நம்ம
ஆண்டோட சமூகத்தில் யார் யார் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு பெரிய விடுதலையும் ஒரு பெரிய ரட்சிப்பையும் அந்த சகை வீட்டுக்கு கொடுத்தது போல நமக்கும் அவர் தர வல்லமையுள்ளவர். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. அப்படின்னா என்னது? இவனும் ஆண்டோட பிள்ளை தான், இவனும் கிறிஸ்தவன் தான், இவனும் ஆண்டவர் ஆராதிக்கிறவன் தான். ஆனால் இவனுக்கும் ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டுச்சு. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆமென். இத்தனை காலமாக நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தாலும் சில நேரத்தில் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதே மறந்தவர்களாக சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம், வியாதியை பார்த்து பயப்படுகிறோம், பிசாசை பார்த்து பயப்படுகிறோம், போராட்டங்களை பார்த்து பயப்படுகிறோம். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர், வல்லவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். அப்பா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், எல்லாவற்றிலும் அவரே பெரியவர். அந்த பெரிய தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற நாம் நம்பிக்கையோடு அவரை துதிப்போம், விசுவாசத்தோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். சகை வீட்டுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது, ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் வந்தது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை. ஆமென். காலகாலமாய் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, நம்முடைய குடும்பத்திற்கு பிரச்சனைகளை, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும்படியாக இயேசு இந்த நாள் நம்மை தேடி வந்திருக்கிறார். நாம் தியானித்தது போல் அவர் நம்மை தேடி வந்த தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்த அந்த சகையோட வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசம், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய விடுதலை. அவன் ஆச்சரியப்பட்டான். யாருக்குமே தெரியாது நினைச்சிட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து அவனுடைய பெயரையே சொல்லி கூப்பிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம யார்ட்டையும் சொல்ல முடியாம அங்க வந்திருக்கலாம். யாரிடத்திலும் சொல்ல முடியாத சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவர். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். ஆமென். நம்பிக்கையோடு அவர் ஆராதிங்க. சகையுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு விடுதலை கொடுத்தவர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தருவார். இந்த இடத்தை விட்டு நம்பிக்கையோடு நாம் ஆராதிப்போமானால் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது நிச்சயமாக விடுதலையோடு கடந்து போவோம். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். 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 என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும், மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். ஆமென். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், நம் ஆமென். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். ஓஹோ, என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் ஒருபோதும் கைவிட மாட்டார்.
அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும். ஆமென். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். ஆமென். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். ஆமென். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். ஆமென். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும். ஆமென். ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் அவர் ஒருபோதும். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். 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 அல்லேலூயா.